பிரான்ஸ்ல என்னுடைய முதல் நாள் பள்ளி போது நான் நினைச்சேன் ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்தேன் என்று. நான் என்னுடைய முதல் வகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு திங்கட்கிழமை 8 மணி நடந்தது. பிப்ரவரி மாதம் தான் பிரான்ஸ்ல குளிராக இருக்கும். அப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க, நானும் போனேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் நான் சரிட்டு இப்போ முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பாடம் வந்து ஜெர்மன். ஃப்ரெஞ்சே ஒன்றும் தெரியாது, ஆனால் முதல் பாடம் ஜெர்மன். அப்போ அங்கே போனோடனே இந்த முதல் நாள் இந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, அவங்க என்னென்றால் 2 மணித்தியாலம் கதைக்கிறாங்க. 2 மணித்தியாலம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மட்டும்தான் ஒரு 80% பேசியிருந்தவங்க. ஏன்னா ஜெர்மன் பேசினாதான் மற்ற ஆக்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களும் ஜெர்மன் பேசுவாங்க. எனக்கு ஃப்ரெஞ்சே ஒன்றும் தெரியாது, இதில் ஜெர்மன் வேறு. இப்போ எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், இதில் எது ஃப்ரெஞ்ச் எது ஜெர்மன் என்று எனக்கு கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்தது. அந்த முதல் 2 மணித்தியாலம் ஏதோ ஒரு புரியாத மொழியில ஒரு படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்போ அங்கேருந்து தான் என் ஃப்ரெஞ்சு படிக்கிற பயணம் தொடங்கினது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னிடம் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு படித்து ஊரில் இருந்து கூட இந்த டெல்ஃப் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்றால், உங்களாலையும் ஃப்ரெஞ்சு படிக்க முடியும். நீங்களும் மனது வச்சு படிச்சிங்கன்றால், அதுக்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்றால் நிச்சயம் அது சாத்தியம்.